சில பேர் வந்து அப்போசிஷன் பண்ணாங்க, சில பேர் இது பண்ணாங்க. இப்ப இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னதுமே இந்த படத்துடைய கன்சர்னுக்காக தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்காகவோ உலக சினிமாக்களுக்காகவோ எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது நமக்கு பொது புத்தியில பதிஞ்சிருந்தாலும் கூட இது அப்படிப்பட்ட ஒரு படம் இல்லை. இது பக்கா கமர்ஷியலா ஜெயிச்ச ஒரு படம். ஆனா இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்றது ஒரு ஹிண்ட் நான் நிறைய இடத்துல பிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாரு, அவருடைய தயாரிப்பாளருடைய டீம்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, இந்த படம் இப்ப வரைக்கும் ஒரு உலக சினிமான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, உலக சினிமாக்களா இருக்கக்கூடிய பல பெரிய பேர் பெற்ற சினிமாக்கள் எல்லாமே பிராந்திய சினிமாக்கள் தான். அந்த ஊர்ல எடுத்த கதைகளை தான் உலக லெவல்ல பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாவே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பா தான் கூழாங்கல்லும் கொட்டுக்காலியும் இருக்கிறது. ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுதாபத்தை சம்பாதிக்கிறாரு, இல்ல அனுதாபத்துக்கு வந்து ஒரு படத்தை கொடுக்குறாருன்ற ஒரு கேள்விக்கு போயிருவோம். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போயிருவோம். ஆனா அவருடைய கதையில கூட பின்னாடி ரோல் உட்காந்துருங்க, அவங்க ஃப்ரண்ட்ல ஒரு அந்த 30 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா படத்தை எந்த இடத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க இயல்புல இருக்கிறாங்க. சின்ன ஒரு 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆள் வரைக்கும் அந்த குரூப்ல இருக்கு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இப்ப இந்த சூரியுடைய ஃபேமிலி என்னெல்லாம் படத்துல காட்டுதோ அதெல்லாம் நீங்க ரியலா காட்டிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை. அடுத்தபடியாக திரை ஆய்வாளர் கு ஞானசேகரன் தோழரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைகை திரைப்பட இயக்கத்திற்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ மதுரையில் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இதை நான் பார்க்குறேன். அதனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஸோ இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் கொட்டுக்காளி பார்த்துருக்கீங்க, பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துருக்கீங்க எத்தனை பேர்? நன்றி. பார்க்காத நபர்கள்? ஓகே, அது எப்பயுமே கலந்து தான் இருக்கும், அதனால ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படம் வந்து பார்க்கறதுடைய அனுபவமே ஒரு அலாதியான அனுபவமாக எனக்கு இருந்தது. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இயக்குனர் இங்கே இருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி என்னுடைய அனுபவமும் பேசி அவர் இவ்வளோ நாள் தொடர்ந்து இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து பல மாணவர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் உரையாடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த உரையாடலெல்லாம் ஒன்று விடாமல் நான் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அதுவே தனி ஒரு படம் மாதிரி இருக்கு எனக்கு. என்ன காரணம்னா, அந்த அவருடைய படைப்பு கொடுத்த அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மனுஷன் இதை என்னவா அணுகி இருக்கிறாரு, இப்படிலாம் எனக்கு கேள்வி வரும், நல்லா தெரியும், நான் தெரிஞ்சுதான் எடுத்திருக்கிறேன், இப்படிலாம் வந்து நீங்க வந்து இங்கனுக்குள்ள லாக் பண்ணி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் அவர் இருக்கிறதா நான் நம்புறேன். அவர் அப்படிதான் நான் பார்க்கிறேன், அது உண்மையும் கூட. ஸோ இதுக்கான தரவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா படம் பத்தின விமர்சனம் நமக்கு தாராளமா சமூக வலைதளங்கள்ல கிடைக்குது. அது என்ன படம், என்ன விஷயம், எல்லாருமே அக்கு வேற ஆணி வேற எல்லா இசமும் பேசிட்டாங்க. ஸோ அதை பத்தி பேசி நம்ம இயக்குனரோட திரும்பவும் அதே போர் அவருக்கு அடிச்சிடாம, இப்ப இந்த சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக இவ்வளவு காலம் இந்த விஷயம் நடந்ததை வச்சு அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், கொட்டுக்காளி. நான் கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, கொட்டுக்காளி கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் மூவி. இதை யாரும் மறுக்கவே முடியாது. இது ஏதோ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்காகவோ உலக சினிமாக்களுக்காகவோ எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது நமக்கு பொது புத்தியில பதிஞ்சிருந்தாலும் கூட இது அப்படிப்பட்ட ஒரு படம் இல்லை. இது பக்கா கமர்ஷியலா ஜெயிச்ச ஒரு படம் அப்படின்றக்கான தரவுகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா அதில் தான் அவர் பெரிய மாஸ்டரா நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்தில் இன்னைக்கு ஒரு 24 கலைகள் சேர்ந்து தான் திரைப்படமாக இருக்குது. ஒவ்வொரு கலையவும் ஒரு இயக்குனர் எதுக்காக வந்து அதோடைய ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னா,
தான் சொல்லக்கூடிய கதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு அந்த இடத்துல ஒரு இசையை பயன்படுத்திக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு கவிதையை பயன்படுத்திக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு காட்சியை பயன்படுத்திக்கிறாரு. இது எல்லாமே இருந்தாலும் கூட கொட்டுக்காளி எங்க ஒரு மாஸ்டர் பீஸா நமக்கு தெரியுது அப்படின்னா, இது எல்லாத்தையும் சட்டில் பண்ணிட்டு என்னுடைய திரைப்படத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, என்னுடைய திரைப்படத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு, அதை நான் வந்து மாஸ்டர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ தொடர்ந்து உலக சினிமா அப்படின்னு சொன்னோடனே உள்ளூர என்ன மாதிரியான ஒரு சராசரி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா படம் பார்க்குறதுல எங்களுக்கு சிக்கல் கிடையாது, படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது அதோட இருந்த பார்வையாளர்களோட அணுகிறதுல எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க புதுசாக விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, சிம்பிள்கள் சொல்லுவாங்க, மெட்டஃபர்கள் சொல்லுவாங்க, அதை அணுகக்கூடிய விஷயம் வந்து இப்படி நீங்க பார்க்கணும் இது அப்படிம்பாங்க. நான் சினிமா 30 வருஷமா இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், திரும்ப நீங்க சொல்ற மாதிரி என்னாலலாம் பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது, சரின்னு கேட்டுக்கிறேன் நான். அப்போ உலக சினிமான்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, உலக சினிமாக்களாக இருக்கக்கூடிய பல பெரிய பேர் பெற்ற சினிமாக்கள் எல்லாமே பிராந்திய சினிமாக்கள் தான். அந்த ஊர்ல எடுத்த கதைகளை தான் உலக லெவல்ல பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாவே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பா தான் கூழாங்கல்லும் கொட்டுக்காளியும் இருக்கிறது. அப்போ கூழாங்கல்லும் கொட்டுக்காளியும் அவ்வளவு தூரம் நமக்கு அழுத்தமான ஒரு பதிவா அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்க நேரத்துல நான் எதை அதுல பெருசா நான் கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்ட், இந்த லாங்குவேஜ் அவர் பயன்படுத்தின விதம், அவருடைய மாஸ்டர் பீஸை நம்ம எல்லாருடைய கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் கூட இதை கமர்ஷியலா சக்சஸ் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளை நான் வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்றத இங்க நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து படம் வந்து படத்துடைய போஸ்டர், படத்துடைய ட்ரெய்லர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி நான் பார்க்கும் பொழுது ப்ரிவியூ போடுறாங்க, பப்ளிக் வந்து இதை பார்க்குறாங்க, பப்ளிக் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து ஒரு 25 சேனல்களுக்காவது பேட்டி கொடுத்துருப்பாரு, கலந்துரையாடல் பண்ணியிருப்பாரு. அங்கே எல்லாமே ஒரே கேள்வி திரும்ப திரும்ப இவங்களை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சளைக்காமல் அவர் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய கஷ்டம் நமக்கு புரியுது. ஓகே, இதுக்கு மேலே இதில் என்ன விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஆனால் இதை கமர்ஷியலாக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் இவர் வந்து ஒரு ரிபலாக எனக்கு தெரியறாரு. ஏன்னா அவர் சொல்லுவார், அவருடைய ஆஸ்தான ஒரு டைரக்டரா ஜாஃபர் பனாயர் சொல்லுவார், அவரே ஒரு ரிபலா இவர் சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு அவர் அந்த பேர்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது வந்து வினோத்ராஜ் தான். அவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரிபலா தெரியறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த படத்துடைய வசூல் பற்றி நான் சொல்ல போறேன்னா அது எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல போறேன்னா கண்டிப்பா இல்லை. அது அந்தந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு மட்டுமே சத்தியமா தெரியும். ஆனா இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்றது ஒரு ஹிண்ட் நான் நிறைய இடத்துல பிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாரு, அவருடைய தயாரிப்பாளருடைய டீம்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, இந்த படம் இப்போ வரைக்கும் ஒரு 2,40,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ ஏறக்குறைய அது கூட வந்திருக்கும். அப்போ நம்ம கால்குலேஷன் உள்ள ஆளுகள் தானே, ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளவு ரூபா, அப்போ இவ்வளவு, இவர் வந்து கூழாங்கலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு நாம ஒரு அசம்ஷனுக்கு வந்தாச்சு. அப்போ சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, இவருக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு, அப்பாடா இவர் வந்து ஜெயிஸ்டா இருப்பா அப்படின்றப்ப அவர் சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த படத்தை ஏன் இதை வந்து நான் ஒரு கமர்ஷியல் வேல்யூவை ரொம்ப பெருசா நான் பேசுறேன் அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரை இயக்குநர்கள்ல பெரும்பாலும் எனக்குன்னு ஒரு கனவு படம் இருக்கு, எனக்குன்னு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் நான் மெயின் ஸ்ட்ரீம் படத்தை விட்டுட்டு ஹாயா இல்ல அதை வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம நான் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு இறங்கி வருவாங்க. சில பேர் பாரதிராஜா மாதிரி இயக்குனர்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, எனக்கு சினிமா வந்த அளவுக்கு எனக்கு பிசினஸ் வரலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு நபரா இவர் இருக்கிறாரு. எப்படி அப்படின்னா, நாம ஃபெஸ்டிவல் சினிமாவா இருக்கட்டும், இல்ல இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க திரையிடுறாங்களோ அதை வந்து நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க போல, அங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க போல, அதுல நல்ல படத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க போல அப்படின்ற நினைப்புல தான் நான் இருந்தேன். இவருடைய வருகைக்கு அப்புறம் தான் இவர் கமர்ஷியலா தான் இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸையும் ஃபெஸ்டிவல்ஸையும் அணுகியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரிய வருது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு பெரிய வாசல், இதை திறந்து விட்டுருக்காரு இவர்.
மித்த எல்லாரும் என்ன அப்படின்னா ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லி இதுல இருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஆனா அவர் அப்படி பண்ணல. உலக சினிமாவில் நான் போய் திரையிடுறேன், அதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் போய் நான் படத்தை திரையிடுறேன்னா கூட நான் போட்ட காசை அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அங்கே மெஜாரிட்டியா யார் வர்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் நிறைய வர்றாங்க. அப்போ அவங்களுடைய பிராந்திய ரீதியாக அதற்குடைய உரிமை கேட்கும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்னுடைய பணத்தை ரெக்கவரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ இந்த படம் இந்த திரைக்கு வந்து ரெக்கவரி ஆகலைன்னா கூட அந்த பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கான டாக்டிக்ஸ் அவர் கையில இருக்கு. அப்ப அதனால அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கரெக்டா தானே சார்? ஓகே, கரெக்டான ரூட் போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுதாபத்தை சம்பாதிக்கிறாரு, இல்ல அனுதாபத்துக்கு வந்து ஒரு படத்தை கொடுக்குறாருன்ற ஒரு கேள்விக்கு போயிருவோம். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போயிருவோம். ஆனா அவருடைய கதையில கூட எங்கேயும் அனுதாபத்தை சம்பாதிச்சு கொட்டுக்காலியை காமிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு நான் தெரிவிச்சா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஜாஃபர் பனாய் இவங்களுடைய படம் எல்லாம் பாக்குறேன். அவங்களுடைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுது. ஸோ அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இவருடைய ஒரு ஒரு சிறு குழந்தையிலிருந்து இவர் செய்த வேலைகள், இவர் இருந்த சூழல், இதெல்லாம் அவர் வெளியில சொல்லும் பொழுது ஓகே, இவர் வந்து பணம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சினிமாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு நபரா தெரிஞ்சாரு. அந்த இடத்துல இதை கமர்ஷியலா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் ஒர்க்கை அவர் என்ன காலம் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம திரைப்படத்தை வந்து கமர்ஷியலா அணுகிறோம் இல்லை கமர்ஷியலா அணுகலை அப்படின்றத தாண்டி ஒரு படத்துக்கு வந்து கமர்ஷியல் வேல்யூ எப்படி வருது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த படம், அந்த இயக்குனர், அந்த நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர் ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர்ஸை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இந்த படத்துல இது இருக்குங்க, இந்த படத்தை எல்லாம் இது பண்ணிட்டாருங்க இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு வாவ் ஃபேக்டர் நமக்குள்ள கடத்திடுவாங்க. அந்த வாவ் ஃபேக்டரை கடத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்துடும். அந்த கமர்ஷியல் வேல்யூவோட தான் நாம போய் படத்தை பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா படம் ஹிட் ஆயிரும். அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா படம் ஆவரேஜ், ஃபிளாப் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இதை சரியா கடத்தக்கூடிய ஒரு நபரா வினோத் ராஜ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய கூழாங்கல் வந்து ஆஸ்கருக்கு போயிருக்கு, பல ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கொட்டுக்காளியை வந்து நான் பார்த்ததுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் விருதுநகர்ல இருந்து வரேன். விருதுநகர்ல கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்தேன், ரிலீஸ் பண்ணலை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மதுரையோ கோயில்பட்டியோ போய் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன். கோயில்பட்டிக்கு நான் போயிட்டேன். கோயில்பட்டியில் பார்த்தா காட்சி வந்து மத்தியானம் தான் இருக்கு. அப்போ காலையில் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வாழை படம் பார்த்தேன். வாழை படம்னு அது ஒரு பெரிய தாக்கு காட்டிடுச்சு நம்மள. அதுக்கப்புறம் நான் வந்து கொட்டுக்காளி உட்காடுறேன். கொட்டுக்காளியில் உட்காந்தேன் அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு என்ன ஒரு அதிசயமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, வாழையில அந்த ஒரு மினி தியேட்டர், அது கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரங்கு. அந்த அரங்குல வாழையில யாரெல்லாம் பார்த்தாங்களோ அதுல 50% நபர்கள் கொட்டுக்காளியில இருந்தாங்க ஆஃப்டர்நூன்ல. இது எனக்கு வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. இந்த ஒரு அனுபவத்துக்காக அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வாழை பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு இந்த ஷோவை வந்து என்டர் ஆகிறேன். இந்த ஷோவில் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அது ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 30 பேர் வாழையும் வந்திருந்தாங்க, கொட்டுக்காளியும் வந்திருந்தாங்க. எனக்கு கொட்டுக்காளியில இருக்கக்கூடிய அந்த மாஸ் மென்டாலிட்டி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு லைவ்லியா நடந்துகிட்டே இருக்கு. நான் பின்னாடி ரோல உட்காந்துருக்கேன். அவங்க ஃப்ரண்ட்ல ஒரு அந்த 30 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா படத்தை எந்த இடத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க இயல்புல இருக்கிறாங்க. சின்ன ஒரு 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆள் வரைக்கும் அந்த குரூப்ல இருக்கு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இப்ப இந்த சூரியுடைய ஃபேமிலி என்னெல்லாம் படத்துல காட்டுதோ அதெல்லாம் நீங்க ரியலா காட்டிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அப்ப இதுதான் இவங்களுடைய மென்டாலிட்டி போல அப்படின்றத என்னால பிடிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் மதுரையில இந்த படத்தை திரும்ப ஒருக்கா பார்த்தேன். அது ஒரு அனுபவம். ஸோ இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கொட்டுக்காளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எந்த இடத்துலையுமே கொட்டுக்காளியை வந்து நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க, இல்லை கொட்டுக்காளியை வந்து நீங்க எங்கேயும், அதாவது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போன படமா நீங்க அணுகாதீங்க, சாதாரண ஒரு ஆடியன்ஸா வந்து பாருங்க அப்படின்னு தான் எங்கேயுமே கிளைம் பண்றாரு. ஸோ அந்த ஒரு சமரசம் இருக்கு இல்லையா, நான் ஒரு பெரிய ஜீனியஸ், நான் ஒரு பெரிய படம் பண்ணிட்டேன் அப்படிலாம் இல்லை.
சாதாரண ஒரு நபர் கூட என் படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு இல்லையா, அந்த கிளைமை தான் நான் கமர்ஷியல் வேல்யூவா பார்க்குறேன். ஸோ இவருடைய படம் தொடர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரியான கமர்ஷியல் வேல்யூக்கள், ஏன்னா கூழாங்கல்லுக்கு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், கூழாங்கல்லுடைய ஹேஷ்டாக் இன்னைக்கு வரைக்கும் 70 தான் சார். அதை ப்ரொடியூஸ் பண்ண சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 சேனல்ஸ்ல இருந்து 70 வீடியோஸ் வந்து ஹேஷ்டாக் ஆயிருக்கு. இது நீங்க கொட்டுக்காளி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3600 ஹேஷ்டாக் இருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும். ப்ரொடியூஸ் பண்ண சேனல்ஸ் பத்திங்க, அதை பத்தி பேசின, அதை பத்தி தகவல் கொடுத்த சேனல்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500க்கு மேல இருக்கு சார். இது ஒரு பெரிய ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் வினோத்ராஜ் வந்து என்னைய ரொம்ப கவர்றாரு. இன்னொரு ஒரு விஷயம், இதே இது வாழைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறப்ப, வாழைக்கு 7000 ஹேஷ்டாக் போயிருக்கு, 2000 சேனல்ஸ் வந்து அதை பத்தி பேசியிருக்கிறாங்க யூடியூப்ல. ஸோ அப்ப நான் அங்க பார்த்தேன் இல்லையா கோயில்பட்டியில 50% வந்து பார்க்கல் திரும்ப அதே சீட்டுக்கு வந்துருக்காங்கன்னா யூடியூப்லயும் அதான் நடந்திருக்கு. 50% வாழைக்கு என்ன நடந்ததோ அதே 50% வந்து கொட்டுக்காளிக்கு வந்து ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து கூடும் சார். நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இதை நாங்க ஒரு சேலஞ்சாக நாங்க பண்ணுவோம். ஸோ அதனால உங்களுடைய ஒரு படைப்புக்கு என்னைக்கும் இங்க ஒரு மத்தியில ஒரு காட்டமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து பல இயக்குநர்களும் இங்க பேசும்போது, கொட்டுக்காளி பத்தி பேசும் பொழுதும் சில பேர் வந்து அப்போசிஷன் பண்ணாங்க, சில பேர் இது பண்ணாங்க. இப்ப இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னதுமே இந்த படத்துடைய கன்சர்னுக்காக தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு வேல்யூடான படம், இதை வந்து நீங்க சினிமா தேட்டரோட சேர்த்து 10-11 ஆக்கிடுவீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் அவர் சொன்னதாகவும் எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து இப்ப மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கர்ணன் படம் எடுத்தப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் எல்லாத்தையுமே இந்த படத்துல சொல்லிட்டாரு, அடுத்த படத்துல இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நல்லா ஒரு பாரதி ராஜா லெவல்ல ஒரு அழகியலோட சொல்லக்கூடிய ஒரு நபர் நமக்கு இன்னைக்கு மாரி செல்வராஜா இருக்கிறாரு. ஸோ இவர் அடுத்த படத்துல என்ன சொல்லுவாருன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஆனா அதெல்லாம் மீட் பண்ற மாதிரி வாழை அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. இப்ப அதே தான் நான் அந்த பயம் என்கிட்ட, ஏன்னா இவர்கிட்ட இல்லை. எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். நீங்க என்னன்னாலும் பேசுங்க, நீங்க எங்க பேசி எங்க சுத்தி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் படத்தை நான் வந்து கமர்ஷியல் வேல்யூவா மாத்தி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கான விஷயம் எனக்கு என்னன்னு கை வந்துருச்சு. அப்படி இல்லையா கூட ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நான் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் பணத்தை ரெக்கவரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தெளிவோடு இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெளிவோட இயக்குனர் நம்ம மதுரையில இருந்து போயிருக்கிறாரு, உலக லெவல்ல பிரசித்தி பெற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லி முடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவருடைய கூழாங்கல்ல வரக்கூடிய வன ஒரு சாமின்னு சொல்லலாம், ஒரு பேச்சின்னு சொல்லலாம், அது மாதிரியும் கொட்டுக்காளியில அவர் வச்ச ஒரு ஷாட் இருக்கும், ஒரு காட்சி இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க தூரத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுல நம்மளுடைய பாலத்து மேல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கீழே ஒரு நீரோடையோட சவுண்டோட அந்த காட்சி அவர் பண்ணியிருக்காரு. அப்ப இதே ஒரு நிதானத்தோடையும் இதே ஒரு தெளிவோடையும் வினோத்ராஜ் வந்து அவருடைய படங்களை நமக்கு முன்வைக்கிறாரு. அதுக்கு சாட்சி தான் இந்த 2 விஷயங்களும். அதே மாதிரி தொடர்ந்து படங்கள் அவர் நமக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதை என்னைக்கும் வரவேற்கிற ஒரு ஆளா நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை ஒரு வாழ்த்துறையாக்கி முடிச்சுக்கிறேன். நன்றி.